தற்போதைய செய்தி. மதுரை திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை வசதி கோரி 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். 4 வழிச்சாலை பணியால் விபத்து ஏற்படுவதால் சுரங்கப்பாதை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் கைது செய்ய முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். வினிதா, சுரங்கப்பாதை வசதி கோரி மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராஜபாளையம் செல்லக்கூடிய சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஆலம்பட்டி கிராமத்தில் இன்று காலை சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய RB உதயகுமாரும் அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்று போராட்டம் நடத்தியதால் காவல்துறையினர் தற்போது போராட்டக்காரர்களை கைது செய்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராஜபாளையம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலை பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த சாலை பணிகள் நடைபெற்று வரக்கூடிய பகுதியில் ஒன்றான ஆலம்பட்டி கிராமத்தில் இந்த 4 வழிச்சாலை பணியால் உரிய பாதை வசதியின்றி சாலையின் இருபுறமும் பள்ளிக்கூடம் மற்றும் ரேஷன் கடை, கூட்டுறவு வேளாண் சங்கத்திற்கு உட்பட்ட கடைகளும் இருப்பதால் தற்போது இந்த பகுதி முழுவதுமே இந்த சாலையை கடக்க செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் விபத்துக்கு அடிக்கடி உள்ளாகின்றனர். இந்த சாலை பணியை மேற்கொள்வதற்கு முன்னதாக தங்களது பகுதிக்கு சுரங்கப்பாதை வசதி ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு சாலை பணியை தொடங்க வேண்டும் என கிராம மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த பொதுமக்களின் கோரிக்கைக்கு அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்றைய தினம் காலை 8 மணி முதல் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை நாம் காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் தான் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தற்போது இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். நிலையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். காலை முதல் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்ட நிலையில் வாகனங்களில் அணிவகுத்து வரக்கூடிய பொதுமக்களும் வேலைக்கு செல்பவர்களும் நீண்ட நிறைய வரிசையில் காத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் எவ்வித சமரசமும் எட்டப்படாத நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள். திருமங்கலம் ராஜபாளையம் செல்லக்கூடிய இந்த சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களுடன் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட RB உதயகுமார் உட்பட பொதுமக்கள் ஏராளமானவரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது காவல்துறையின் வாகனத்தை தொடர்ந்து பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் லேசான பரபரப்பானது ஏற்பட்டது. தற்போது திருளி பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உட்பட 300க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் தற்போது அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி அருண்.